இப்போ நாம் பார்க்க போவது ஜீரகம். இந்த ஜீரகம் வந்து 3 விதமான தன்மை கொண்டது. ஒன்று, உடம்புல வந்து லாங்கா மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, 1 வருஷம் 2 வருஷம் அப்படி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஜீரக தண்ணியை கொடுத்து பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அப்படின்னா 75% அவங்களுக்கு. வணக்கம் நண்பர்களே, இப்போ நாம் பார்க்க போவது ஜீரகம். ஜீரகம்ன்றது ஒரு அற்புதமான மருந்து. அது வந்து உணவுப் பொருளாகவே வந்துருச்சு. இந்த உணவு முறையில் ஜீரகம் இல்லாமல் எந்த ஒரு உணவும் தயாரிக்க முடியாது. ஜீரகத்துக்கு உண்டான சுவையோ தன்மையாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்குது. அதாவது இதுக்கு பேர் ஜீரகம் கிடையாது, சீர் அகம். சீரன சீர்படுத்துறது, செம்மைப்படுத்துவது. அகம்னா உடம்பு. இது ரெண்டும் சேர்த்து தான் சீர் அகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பை சீராக வைத்துக் கொள்வதற்கு சீரகம் பெரும் உதவியாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு தனிப்பட்ட எடுத்துக்காட்டாக கூட வச்சுக்கலாம். இதில் மருத்துவ ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெரும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது டயபெட்டிக் ஃபைனல் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கவங்க, ரொமாட்டிசம் ஆர்த்தடிக் அதாவது கால் வலி, முட்டி வலி, குறுக்கு வலி, அது மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி உள்ளவங்க, அது மட்டும் இல்லாமல் சொரியாசிஸ் உள்ளவங்க, அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய பைல்ஸு, உள் மூலம் வெளி மூலம், வாழ்நாள் பூராமே மருந்து சாப்பிட்டு, அதாவது மாத்திரை மருந்துகளாலே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இதை பயன்படுத்திக்கோங்க. டெய்லி வந்து உங்கள் வீட்டில் வந்து ஜீரக தண்ணி இருக்கிறது மிக 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 முக்கியம். எந்த மருந்து வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, எவ்வளவு மருந்து வேணாலும் எடுத்துக்கங்க. உடம்பில் உள்ள கழிவு நீர்களை வெளிப்போக்குவதற்கு மட்டுமல்லாமல் உடம்பில் உள்ள அனைத்து விதமான டாக்ஸின்ஸ் சொல்லக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும், உடம்பில் உள்ள நாள்பட்ட தீராத நோய் உண்டாவதற்கு காரணமாக இருக்கின்ற கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த ஜீரகத்துக்கு இருக்கு. இந்த ஜீரகம் வந்து நம்ம சர்வசாதாரணமாக சொல்லிடுறோம், ஜீரகம் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது. ஜீரகத்துக்கு செரிமான சக்தி ஊட்டக்கூடிய சக்தி நிறைய இருக்கு. ஜீரகத்தில் வந்து எந்த ஒரு சின்ன ஒரு கிருமிகளை இருந்தால் கூட அதை அழித்து மலத்திலையும் சிறுநீரிலையும் வெளியே கொண்டு வரதுக்கு உண்டான தன்மை வந்து ஜீரகத்துக்கு இருக்கு. இந்த ஜீரகம் வந்து ஆக்சுவலாகவே வந்து 3 விதமான தன்மை கொண்டது. ஒன்று, உடம்புல வந்து சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் நாள்பட்ட முறையில் தொடர்ந்து வருடக்கணக்காக மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. டயபெட்டிக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியருக்கோ இல்லை வேற ஏதாவது லாங்கா சொரியாசிஸுக்கோ இல்லை ஏதாவது லாங்கா மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, 1 வருஷம் 2 வருஷம் அப்படி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜீரக தண்ணி மிக 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 அருமையான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த சைடு எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது எப்படி பார்த்தாலும் ஆங்கில முறை மருத்துவத்தில் ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அது 1 நாள் 2 நாளே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு துணை மருந்து ஏதாவது கொடுத்து வயிற்றுல புண்ணு வராமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதையும் மீறி சிலவங்களுக்கு வாயில் ஸ்மெல் வரும், சிலவங்களுக்கு மேலே ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். இதை கேட்டால் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிடுவாங்க. இதை வராமல் இருக்கிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ஜீரக தண்ணி மிகவும் அருமையாக இருக்கும். இது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது எப்படி சாப்பிடணும் அப்படின்றதுக்குன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது. சும்மா ஜீரகத்தை போட்டு அப்படி சாப்பிடக்கூடாது. கரெக்டாக 15 கிராம்லேருந்து 20 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு 15 to 20 கிராம் எடுத்துக்கணும். அப்போ இதை அப்படியே நீங்கள் பார்த்துக்குங்க. 5 லிட்டர் தண்ணி வைக்கிறீங்க, 10 லிட்டர் தண்ணி வைக்கிறீங்க, இல்லை ஒரு குளத்தில் 15 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜீரகத்தை போட்டு நல்லா வேக வச்சிடணும். அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி வெள்ளை நிறமாக இருக்கிறதுக்கு பதிலாக தங்கம் கோல்டு மாதிரி இருக்க தங்க கலர் மாதிரி அந்த தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதை எடுத்து வீட்டில் உள்ள எல்லாருமே ரெகுலராக நீங்கள் அதை பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா ஜீரகத்துக்கு உண்டான சக்தி எவ்வளவு பெரிய மேலோட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது மாத்திரக்கு உண்டான தன்மைகளை வந்து இந்த ஜீரகம் கொடுக்கும். இது மட்டும் இந்த லாங் ப்ராசஸில் மெடிசன் எடுத்துறவங்க மட்டும் தான் சாப்பிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பசங்களுக்கோ சரி, பிள்ளைகளுக்கோ சரி, பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கோ சரி, இந்த ஜீரக தண்ணியை கொடுத்து பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அப்படின்னா 75% அவங்களுக்கு இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி கூடுன்றது உறுதி. நீங்கள் பக்கத்து அண்டை மாநிலமான கேரளாலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனாவே ஜீரக தண்ணி தான் கொடுப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இதோடைய தன்மை வந்து
உடம்புல உள்ள கழிவுகளை போக்குவதற்கு மட்டும் இல்லாமல் இரத்தத்தை சுத்திப்படுத்துவதற்கும் இரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை வெளிக்கொண்டு வருவதற்கும் இந்த ஜீரகம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜீரகத்திலே நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இது வந்து தண்ணியில் மட்டும்தான் சாப்பிடணும் இல்லை, எந்த ஒரு உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் நீங்கள் ஜீரகம் போட்டால் தான் அதில் எஃபெக்டாகவே இருக்கும். இது வந்து அந்த காலத்தில் நம்ம உணவு முறைக்கும் நம்ம நாக்கு சுவைக்காண்டியுமே கூட கொண்டு வந்த விஷயம். இது அற்புதமான ஒரு மருந்து. இந்த மருந்தை ஜீரகத்தை வந்து நம்ம வீட்டில் எல்லாரும் பயன்படுத்துவோம். வீட்டில் எல்லாருக்குமே இது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நாள்பட்டு மருந்து சாப்பிட்ருக்கவங்களுக்கு இது முக்கியமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு இப்போ இருந்தே இது ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கன்னா அவங்க ஒரு 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷத்தில் பக்க விளைவுகள் வரக்கூடிய நோய்கள்ல இருந்து இவங்க தவிர்ப்பதற்கு ஒரு அருமையான மருந்தாக இந்த ஜீரகம் இருக்கும். இது வந்து இந்த ரேஷியோவில் பண்ணிக்கணும். 10 to 15 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நைட்டு அதை வந்து வேக வச்சு அதை மூடி வச்சு மறுநாள் காலையில் ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். வாழ்வில் நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.